தமிழகத்துல ஒத்த ரோசா அப்படிங்கிற டயலாக்கு எப்படி ஃபேமஸ் ஆச்சோ அது மாதிரி ₹1 சாக்லேட்டு உலகம் முழுவதுக்கும் ஒரே நாள்ல ஃபேமஸ் ஆயிருக்குங்க. When it's come to education, never take a chance. Dhanalakshmi Srinivasan University, Tiruchi, Perambalur and Chengalpet. ஒரு சாக்லேட் கம்பெனிக்காரன் ஒரு சாக்லேட் விற்கிறதுக்கு அவனும் வகை வகையா டிசைன் பண்ணி விதவிதமா விளம்பர படங்களை எடுத்து ஹாலிவுட்ல இருக்கிற முன்னணி ஹீரோக்கள் ஹீரோயின்களை பிடிச்சி அல்லது கிரிக்கெட் பிரபலமா இருக்குதுன்னா கிரிக்கெட் பிரபலங்களை பிடிச்சி டென்னிஸ் வீரர்களை பிடிச்சி இப்படி பல விஷயங்களை செஞ்சு பல கோடிகளை கொட்டி விளம்பரம் செய்யணும். அதை டிவிக்கல்ல விளம்பரம் பண்ணணும். ஆனா இது போல எந்த மெனக்கெடும் இல்லாம ஒரு சிங்கிள் வீடியோங்க, ஒரு சிங்கிள் பெர்சன்ங்க பண்ண ஒரே காரியத்துல ஒரே நாள்ல உலகம் முழுவதும் அந்த பிராண்ட்ல இருக்கிற சாக்லேட்டு அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சுன்னா பார்த்துக்குங்களேன். என்ன ஒரு மாயாஜாலம்! இந்த மாயாஜாலத்தை பண்ணது யார் தெரியுங்களா? அட நம்ம ஊருக்காரர் தாங்க. நம்ம ஊர்னா யாரு? நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடியே தான். அவர் எப்பப்பா விளம்பரப்படலாம் நடிக்க போனாருன்னு ஆச்சரியப்படாதீங்க. இருக்கு விஷயம், உள்ள போலாம். Prime Minister Modi brought us a gift, a very, very good toffee. Melody. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? மோடி வருஷத்துக்கு சில நாட்கள் வெளிநாடு சுற்றுப்பயணங்கள் போவாரு அப்படிங்கிறது நாமெல்லாம் அறிஞ்சதுதான். அப்பப்ப அந்த ஏரோப்ளேன்ல மேல ஏறி நின்றுட்டு அப்படி நமக்கு டாட்டா காட்டுவாரு. அப்பதான் நம்ம மோடியை பார்த்துருக்குறோம். அந்த மாதிரி அவரோட வழக்கப்படி இந்த முறை எமிரேட், இத்தாலி உள்ளிட்ட ஒரு 5 நாடுகளுக்கு சுற்றுப்பயணமா போயிருந்தாருங்க. அப்படி போற வழியில தான் இத்தாலிக்கு போனாரு. இத்தாலிக்கு போயிட்டு இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி அப்படிங்கிற அம்மாவை போய் பார்த்து சந்திக்கணும். வழக்கமா இது போன்ற சந்திப்புகள்ல பூங்கத்துகள் கொடுப்பாங்க, அல்லது அந்த நாட்டுல ஒரு விலை உயர்ந்த அல்லது ஒரு பொக்கிஷமா கருதக்கூடிய அந்த நாட்டினுடைய ஒரு தனிச்சிறப்பா இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு நினைவு பரிசை ஒரு பொருளை கொடுக்கறதுங்கிறது வழக்கமான நடைமுறை. நாங்கெல்லாம் வழக்கத்துக்கு மாறான ஆளாச்சே, எதையுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா நாங்க யோசிக்கிற ஆளாச்சே அப்படின்னு நம்ம மோடி பண்ண காரியம் ஒரு சாக்லேட் பாக்கெட்டை தூக்கி ஒரு கவரோட கையில கொடுத்தாரு. அது அந்த சாக்லேட்டுக்காக கொடுத்தாரா இல்ல அந்த சாக்லேட்ல இருக்கிற பேருக்காக கொடுத்தாராங்கிறத தான் இன்னைக்கு பலரும் ஒரு பட்டிமன்ற தலைப்பா வச்சு பல இடங்கள்ல நடத்தலாம். நல்ல வியூவர்ஸ் வரும். ஏன்னா இத்தாலி பிரதமரோட பேரு ஜார்ஜியா மெலோனி, நம்ம பாரத பிரதமரோட பேரு நரேந்திர மோடி. மெலோனி, மோடி. சாக்லேட்டோட பேர் என்ன தெரியுங்களா? மெலோடி. என்ன ரைமிங்கா இருக்கு! மனுஷன் எப்படி யோசிச்சிருப்பாரு பாருங்க. இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனிக்கு மோடி கொடுத்த அந்த இந்திய நிறுவனமான பார்லே நிறுவனம் தயாரித்த அந்த மெலோடி சாக்லேட் பாக்கெட்டை பார்த்து தான் பல பேரு அந்த சாக்லேட் எல்லாத்தையும் வாங்கி ஸ்டாக்கை காலி பண்ணியிருக்காங்க. நம்ம ஆளுங்களை என்னத்தை சொல்ல. இன்னைக்கு உலகம் எப்படி போயிட்டு இருக்கு அதை நாம சொல்ல தேவையில்லை. மோடியே என்ன சொல்லி இருக்கிறாரு? எப்பா, நாடு போற போக்கு சரியில்லை, கொஞ்சம் ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு நீங்க மாற பாருங்க. ஒரு கோவிட் போல ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு அந்த கல்ச்சருக்கு மாற பாருங்க. யாரும் தங்கம்லாம் வாங்கி வீட்டுல பதுக்கி வச்சிடாதீங்க அப்படின்னு நமக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணிவிட்டு மனுஷன் உலகம் சுத்த போயிட்டாருங்கிறது தான் இதுல வேடிக்கை. ஊருக்குத்தான் உபதேசம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான் போல. சரி, அவரும் என்ன சூழல்ல போனாரு? ஏதாவது ஒரு முக்கியமான சோழியா போயிருக்கிறாரா? ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் நடந்துட்டு இருக்குது. இதனால உலக அளவுல மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஒரு எரிபொருளுக்காக பெரிய நெருக்கடியை உலகம் இன்னைக்கு எதிர்நோக்கிட்டு இருக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரம்ப் கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்த போயிருக்கிறாரா? இல்ல ஈரான்கிட்ட போய் கொஞ்சம் அமைதியா இருங்கப்பன்னு சொல்ல போனாரா? இல்ல அமெரிக்காவுக்கு பக்கபலமா இருக்கக்கூடிய இஸ்ரேலு கிட்ட போய் யாப்பா அவங்க பேச்ச கேட்டு நீங்க குண்டுமலையா பொழிஞ்சிட்டு இருக்கிற அப்படின்னு புத்திமதி சொல்ல போனாரா? எதுக்குங்க போனாரு வெளிநாட்டுக்கு? இந்த சாக்லேட்டை கொடுக்கதாங்க போயிருக்காரு மனுஷன். இது இன்னைக்கு நேத்து நடந்த கதை கிடையாதுங்க. மோடி பாரத பிரதமராக பதவியேற்ற நாளிலிருந்து 2014 இப்போது வரைக்கும் இதுதான் நிலவரம். நடுவுல கொஞ்ச காலம் அவர் எங்கேயும் போகல, 2020. ஏன்னா COVID-19 அமல்ல இருந்த காலம். இவரே போகணும்னு நினைச்சாலும் மற்ற நாட்டுக்காரன் உள்ள இறக்கி இருக்க மாட்டான். அதனால மனுஷ பயப்புள்ள போக முடியல போல.
இந்த 2014 2025 வரைக்கும் பாரத பிரதமரா மோடி வெளிநாட்டுக்கு ட்ரிப் அடிச்ச பயணங்கள் மட்டும் 96. அவர் சுத்தி பார்த்த நாடுகள் 76. இதுக்கான செலவு எவ்வளவு தெரியுமா? 215 கோடிக்கு மேல. மோடியோட இந்த சுற்றுப்பயணத்தை பத்தியும் அந்த மெலோடிக் சாக்லேட் விவகாரத்தை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.